பிரவிஷ்கால ஆகஸ்ட் 2025 இம்பார்ட்டன்ட் தான் பார்க்க போறோம். 3 பேப்பர் பிளஸ் தமிழ் எல்லாமே இதுலயே பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல क्वेश्चन ஆன்சர் கேட்பாங்க இல்லையா, போயம் क्वेश्चन ஆன்சர், அதுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 7ல ஃபர்ஸ்ட் யசோதரா கौन है, அடுத்தது பேஜ் நம்பர் 10ல अभी ना होगा मेरा हंद कविता पुष्प पुष्प இருக்கு இல்லையா, செகண்ட் क्वेश्चन அது. அடுத்தது பேஜ் நம்பர் 13ல செகண்ட் क्वेश्चन, பேஜ் நம்பர் 13ல செகண்ட் क्वेश्चन அக்னித் எழுதிக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 13ல ஃபர்ஸ்ட் क्वेश्चனும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வீர் லோக் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுமே இம்பார்ட்டன்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து 6th வருங்க. பேஜ் நம்பர் 21ல தேர்ட் क्वेश्चन, 21ல தேர்ட் क्वेश्चन. பேஜ் நம்பர் 7ல பேஜ் நம்பர் 21ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட். 21ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட், 7th क्वेश्चन இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேஜ் நம்பர் 29ல தேர்ட் क्वेश्चन எழுதிட்டீங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 17ல ஃபிஃப்த் क्वेश्चனும் செகண்ட் क्वेश्चனும் ஃபிஃப்த்தும் செகண்டும். அடுத்தது பேஜ் நம்பர் 36ல தேர்ட் क्वेश्चन 36. பேஜ் நம்பர் 36ல தேர்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 12ல 21, பேஜ் நம்பர் 21ல ஃபோர்த் क्वेश्चन, பேஜ் நம்பர் 21ல ஃபோர்த் क्वेश्चन கவி மகன்லால் சதுர்வேதி இருக்கு அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேஜ் நம்பர் 26ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பேஜ் நம்பர் 26ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்தது பேஜ் நம்பர் 47ல தேர்ட் क्वेश्चन 47 எடுத்துக்கோங்க. தேர்ட் क्वेश्चन. அடுத்தது பேஜ் நம்பர் 44ல ஃபிஃப்த் क्वेश्चन ஃபிஃப்த். அடுத்தது பேஜ் நம்பர் 47ல செகண்ட் क्वेश्चन. அடுத்தது பேஜ் நம்பர் 43ல செகண்ட் क्वेश्चन. அடுத்தது பேஜ் நம்பர் 7 மைத்திரி சரண்குப்தி எஸ்ஏ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கவி பரீட்சை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. மைத்திரி சரண்குப்து ஃபர்ஸ்ட், மைத்திரி சரண்குப்து பேஜ் நம்பர் 7. அடுத்து ராம்தாரி சிங் தினகர் பேஜ் நம்பர் 13ல இருக்கு, பேஜ் நம்பர் 13 ராம்தாரி சிங் தினகர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாக்டர் பஞ்சாச்சாரி ஹிரேமட் பேஜ் நம்பர் 37ல இருக்கு, பேஜ் நம்பர் 37. அடுத்தது டாக்டர் முகமது இக்பால் பேஜ் நம்பர் 42ல. இது क्वेश्चन கிடையாது, இது முன்னாடி கொடுத்திருக்காங்க, அதையே கேட்டு வச்சிருக்காங்க. முகமது இக்பால்ன்றது क्वेश्चन கிடையாது, பட் கேட்டிருக்காங்க. அடுத்தது யசோதரா கபிலாப் இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ அப்படின்னா யசோதரா கபிலாப் நோட் பண்ணிக்கோங்க. யசோதரா கபிலாப் இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ, இம்பார்ட்டன்ட் யசோதரா கபிலாப். அடுத்தது கலம் आज उनकी इम्पोर्टेंट एसे. அடுத்தது हम नाव बसंत लाएंगे थर्ड इम्पोर्टेंट है. அடுத்தது துதியா चांदनी இது इम्पोर्टेंट. இந்த 4 इम्पोर्टेंट. फर्स्ट वन, थर्ड वन, फिफ्थ वन, सिक्स्थ वन. फर्स्ट, थर्ड, फिफ्थ, सिक्स्थ इम्पोर्टेंट. அடுத்தது என்ன இருக்கு, किन हिंदू दो प्रश्नों का संदर्भ साहित्य भाग समझा ये இருக்கல, பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 11 இருக்கா, புஷ்பு தான் கேட்டிருக்காங்க, புஷ்பு கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த பேஜ் நம்பர் 14ல ஃபர்ஸ்ட் ஒன் ஜோ அக்னித் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 18ல பிரணாய் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 27 பாருங்க. ஹம் புராணி. அடுத்த பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. 18ல ஃபர்ஸ்ட் ஒன்னும் கேட்டிருக்காங்க. 18 ஃபர்ஸ்டும் செகண்டும் கேட்டிருக்காங்க. அடுத்த பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 23ல சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் ஒன் சாங்ஸ். அடுத்தது 31 பாருங்க. பேஜ் நம்பர் 31ல ஜிஸ் போலி. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனதா கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ் நம்பர் 37 ஃபர்ஸ்ட் ஒன் கரால் ராத். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 8 இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த பேசேஜ்க்கு டோட்டலாக 8 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது किन हिंद दो पद्यांश का संदर्भ साहित्य भाव चाहिए என்னன்னு சொல்றாங்க. இது லாஸ்டா உருதுக்கும் பிளஸ் வந்து கண்டஸ்டுக்கும் சேர்த்து இருக்கும்ல அது. அதெல்லாம் பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க. 45ல என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன். அடுத்து 48ல செகண்ட் ஒன். 48ல செகண்ட் ஒன். அடுத்தது கோஹேவை பொறுத்தவரையும் பேஜ் நம்பர் 53ல ஃபர்ஸ்ட் ஒன். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னா கரம் வச்சன் இருக்கு இல்லையா, இது ஒன்றும் ராஜ்காஜ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஸோ 8th ஒன் கேட்டிருக்காங்க. 10th ஒன் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று 6th 7th 8th 9th 10th இதெல்லாம் வந்து இதில் என்ன படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கண்டஸ்ட் அப்படின்னா பேஜ் நம்பர் 49 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 49ல ஃபர்ஸ்ட் ஒன் 49 ஜப். அடுத்தது பேஜ் நம்பர் 56ல கண்டஸ்ட் சிடியா சாவல் கேட்டிருக்காங்க. अब रहीम இருக்கா. ஃபோர்த் ஒன்று, தேர்ட் ஒன்று ரஹீமன் கடீர். செகண்ட் ஒன், செகண்டு தேர்டு ஃபோர்த்து கேட்டிருக்காங்க. 49ல ஃபர்ஸ்டும் செகண்டும், 49ல ஃபர்ஸ்டும் செகண்டும், 56ல ஃபோர்த்தும் தேர்டும் செகண்டும் இம்பார்ட்டன்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஷின் ஆன்சர். 7th ரோமன் லெட்டர் கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 63ல செகண்ட் ஒன், 63ல செகண்ட் ஒன், 78ல ஃபர்ஸ்ட் ஒன் आदमी अच्छाई का गुलाम कब बन जाते हैं. அடுத்தது பேஜ் நம்பர் 72ல ஃபர்ஸ்ட் ஒன்னு. அடுத்தது யமராஜ் நே அப்படி இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 63ல ஃபோர்த் ஒன்னு. பிக் மாங்கே பேஜ் நம்பர் 72ல தேர்ட் ஒன்னு. மகாத்மா காந்தி பேஜ் நம்பர் 83ல ஃபர்ஸ்ட் ஒன்னு. இதில் டோட்டலாக 5 கொஷின் ஆன்சர் எழுதணும். இவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தது 14 கொடுத்துருக்காங்க. 7th ஒன்ல 7th பாருங்க. பேஜ் நம்பர் 83ல தேர்ட் ஒன். அடுத்து பேஜ் நம்பர் 101ல 6th ஒன். பேஜ் நம்பர் 89ல 7th ஒன். பேஜ் நம்பர் 95ல ஃபர்ஸ்ட் ஒன். பேஜ் நம்பர் 101ல செகண்ட் ஒன். பேஜ் நம்பர் 105ல ஒன் ஃபர்ஸ்ட் ஒன். 106ல செகண்ட் ஒன். பேஜ் நம்பர் செகண்ட்ல 123ல செகண்ட் ஒன். பேஜ் நம்பர் 123ல செகண்ட் ஒன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 14 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படித்தாலே இந்த 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம்.
அடுத்தது 3 प्रश्नों का उत्तर 5 वाक्य में भी क्वेश्चन आंसर पेज नंबर 2 ला 64 सॉरी पेज नंबर 64 ला सेकंड वन पेज नंबर 64 ला सेकंड वन पेज नंबर 64 ला फर्स्ट वन அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க पेज नंबर 84 ला फर्स्ट वन पेज नंबर 95 ला फर्स्ट वन पेज नंबर 101 ला फर्स्ट वन पेज नंबर 73 ला फर्स्ट सेकंड वन पेज नंबर 106 ला थर्ड वन पेज नंबर 123 ला फर्स्ट वन सो இப்போ पेज नंबर 115 ல செகண்ட் ஒன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டா 9 கொடுத்திருக்காங்க உங்களுக்கு 3 எழுதணும் சோ அப்ப 9 படிச்சிட்டீங்க அப்படினா 3 கண்டிப்பா எழுதிட முடியும் அது இம்பார்ட்டன்ட் நச்சிகேதா இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஏ அடுத்து थर्ड ஒன் அடுத்து मेरे बचपन அடுத்து दो वो 4 இம்பார்ட்டன்ட் இது ஃபர்ஸ்டும் थर्डும் 8ம் 9ம் இம்பார்ட்டன்ட்டா கொடுத்திருக்காங்க இத கண்டிப்பா படிச்சுக்கோங்க அடுத்து संदर्भ साहित्य பாருங்க पेज नंबर 65 ல செகண்ட் ஒன் पेज नंबर 65 ல ஆத்மனா இருக்குலையா செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து पेज नंबर 125 னா லாஸ்டா 125 ல செகண்ட் ஒன் दुनिया सेकंड 125 ல செகண்ட் ஒன் அடுத்து पेज नंबर 75 ல थर्ड वन 75 ல थर्ड वन அடுத்து पेज नंबर 80 ல செகண்ட் ஒன் पेज नंबर 80 ல செகண்ட் ஒன் चोर ही सबसे அடுத்து पेज नंबर 107 ல फर्स्ट वन 107 எடுத்துக்கோங்க 107 ல फर्स्ट वन अब तुम अब क्लियर அது அடுத்து पेज नंबर 85 ல செகண்ட் ஒன் 85 ல सेकंड वन அடுத்து 97 ல थर्ड वन 97 ல थर्ड वन 97 ல थर्ड वन அடுத்து 107 ல செகண்ட் ஒன் 107 ல செகண்ட் ஒன் சோ அப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது பேப்பர் 1 ல அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிட்டீங்களா पेपर 2 பார்க்கலாமா पेपर 2 ல இம்பார்ட்டன்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பரத் क्वेश्चन आंसर இல்லையா पेज नंबर 19 ல फर्स्ट वन 19 ல फर्स्ट वन पेज नंबर 31 ல सेकंड वन पेज नंबर 31 ல सिक्स्थ वन पेज नंबर 31 ல फोर्थ वन पेज नंबर 19 ல फोर्थ वन पेज नंबर 46 ல सेकंड वन पेज नंबर 58 ல सिक्स्थ वन पेज नंबर 46 ல फोर्थ वन पेज नंबर 67 ல फिफ्थ वन पेज नंबर 57 ல फर्स्ट वन पेज नंबर 46 ல थर्ड वन पेज नंबर 66 ல फर्स्ट वन पेज नंबर 19 ல இது என்னது பரத் வசிஷ்ட என்னது குழப்பமா இருக்கு நானே பார்த்து சொல்றேன் पेज नंबर 19 ல फिफ्थ वन 15 மாதிரி தெரிஞ்சதா என்னடா 15 பார்க்கறேன் 19th ல फिफ्थ वन 19th ல பரத் क्वेश्चन आंसर இல்லையா அது சரியா இம்பார்ட்டன்ட் அப்படினா நோட் பண்ணிக்கோங்க ராம் बकासुर इम्पोर्टेंट बकासुर वसंत इम्पोर्टेंट वसंत அடுத்து குந்தி மும்தாஜ் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து சரித்திர சித்திரன்ல இம்பார்ட்டன்ட் வந்து மாண்டவி பீம் ஆனந்த் ராணி மகாமாயா இந்த 3 அந்த 4 இம்பார்ட்டன்ட் அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து संदर्भ साहित्य व्याख्या कीजिए पेज नंबर 22 ல फर्स्ट वन 22 ல फर्स्ट वन चित्रकूट இருக்குல அது फर्स्ट वन அடுத்து 23 ல थर्ड वन 23 எடுத்துக்கோங்க थर्ड वन आप परमा இருக்குல அது அடுத்து अरे बेटा இருக்குல पेज नंबर 35 ல थर्ड वन 35 ல थर्ड वन அடுத்து पेज नंबर 35 ல सेकंड वन पेज नंबर 49 ல फर्स्ट वन அடுத்து पेज नंबर
60 ல third one, page number 69 ல first one, page number 60 ல first one. இதெல்லாம் வந்து important. சரியா? நீங்க வேகமா இருந்ததுன்னா பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு அப்புறமா ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்தது दो टिप्पणी हम लिया हाई स्कूल में टिप्पणी गांधी जी टिप्पणी लिया फर्स्ट हाई स्कूल में पेज नंबर 82 அடுத்து माम बाप जन्म पेज नंबर 75 गांधी जी मॉम्स करनी पेज नंबर 88 ले जाने की तैयारी पेज नंबर 97 அடுத்தது पेज नंबर 141 दुलाई विद्या की शिकी पेज नंबर 141 இது இம்பார்ட்டன்ட் அடுத்தது டாக்டர் மெஹனத் மொத்தம் 6 கொடுத்திருக்காங்க 102 ல 102 இருக்கு மொத்தம் 2 டிப்பனி எழுதணும் 6 இம்பார்ட்டன்ட்டா கொடுத்திருக்காங்க சரியா அடுத்தது சாராங்ஸ்ல ஆங்கோங் குலி 5th லெசனும் 2nd லெசனும் 5th லெசனும் 2nd லெசனும் அடுத்தது 3 பிரதிஞ்ஞா 3 கட்டளைகள் இருக்கு இல்லையா அதான் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்தது விவாக और नमस्कार एसे பொறுத்தவரையும் 2nd 4th 5th 8th 11th டிப்பனியை பொறுத்தவரையும் first one third one fifth one 8th one 9th one இதெல்லாம் வந்து டிப்பனி சரியா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் இது மட்டும் படிச்சா போதும் வச்சன் बदलिए வந்து எல்லாமே தான் கொடுத்திருக்காங்க அதனால எல்லாமே படிக்கணும் வச்சன் बदलिए கிராமர்ல எல்லாமே கொடுத்திருக்காங்க கிராமர் क्वेश्चन ஆன்சர் பாப்போம் पेज नंबर 150 ला फर्स्ट वन 150 ला फर्स्ट वन व्याकरण किसे कहती है அடுத்து पेज नंबर 49 ला फर्स्ट वन भाषा किसे कहती है இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन है அடுத்து शब्द किसे कहती है किन-किन दृश्यों से शब्दों का वर्गीकरण के पेज नंबर 52 ला फर्स्ट वन है वचन किसे कहती है पेज नंबर 159 ला सेकंड वन है कारक किसे कहती है पेज नंबर 162 ला फर्स्ट वन है संज्ञा परिभाषा दीजिए पेज नंबर 153 ला फर्स्ट वन அடுத்து कोई कुछ पेज नंबर 163 ல இருக்கு कोई कुछ அந்த क्वेश्चन அடுத்து नाम दादू இருக்குல पेज नंबर 168 பாருங்க संबोध बोधक की परिभाषा दीजिए पेज नंबर 174 ல இருக்கு பாருங்க அடுத்து पेज नंबर 168 ல फर्स्ट वन कर्म और दृष्टि அடுத்து प्रत्यय का दूसरा नाम क्या है அப்படி இருக்குல पेज नंबर 176 निर्देशक सर्वनाम का दूसरा नाम क्या है पेज नंबर 165 क्षमार्थी विस्मया बोधक शब्द की विकारी के अविकारी पेज नंबर 175 व्याकरण की परिभाषा देते हुए हिंदी व्याकरण அடுத்து बी क्वेश्चन आंसर व्याकरण பத்தி சொல்றாங்க पेज नंबर 150 ல இருக்கு பாருங்க அந்த क्वेश्चन அடுத்து विपदी से दृष्टि से शब्दों का उदाहरण सहित विपदी से दृष्टि से शब्दों के भेदों का पेज नंबर 152 அடுத்து कारक पेज नंबर 162 அடுத்து पेज नंबर 163 ல फर्स्ट क्वेश्चन सर्वनाम किसे कहते हैं அடுத்து विशेषण नोट பண்ணல नोट பண்ணிக்கோங்க विशेषण परिभाषा देते हुए வருது அடுத்து लिंग परिभाषा देते हुए पेज नंबर 159 ல 1 सर्वनाम सॉरी वर्तमान काल பத்தி சொல்லிருக்காங்க पेज नंबर 171 ல செகண்ட் ஒன் அடுத்து नहीं இருக்குல அது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन पेज नंबर 180 ல फर्स्ट वन சரியா प्रविष्का 3 பாப்போமா प्रविष्का 3 ல இம்பார்ட்டன்ட் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் 7th ஒன் 10th ஒன் 11th ஒன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டான எஸ்ஏ இல்லையா எஸ்ஏ கேக்குறாங்க அடுத்து லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபர்ஸ்டும் தேர்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டும் தேர்டும் 6th 1 3 6 நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ம் ஃபில் பண்றதுல பேஜ் நம்பர் 30 ல செகண்ட் ஒன் + 1 தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபார்ம் ஃபில் பண்றதுல क्वेश्चन ஆன்சர் அந்த ஷார்ட் நோட்ஸ் இருக்குலையா ராஜமூலக ஷார்ட் நோட்ஸ்ல தேர்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் ट्रांसलेशन பொறுத்தவரையும் 8th ஒன்னும் 4th ஒன்னும் 7th ஒன்னும் இம்பார்ட்டன்ட் ट्रांसलेशन இது பிராந்திய பாஷா இதே வந்து हिंदी में अनुवाद कीजिए இருக்குலையா அதுக்கு வந்து தேர்ட் ஒன்னு ஃபோர்த் ஒன்னு செகண்ட் ஒன்னு இம்பார்ட்டன்ட் சரியா அப்படி நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இதுதான் வந்து இதுல இம்பார்ட்டன்ட்டா கொடுத்திருக்காங்க இப்போ தமிழ் பார்க்கலாம் தமிழை பொறுத்தவரையும் திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சாரி அகர முதல கற்றதனால் செகண்ட் ஒன்னு இருள் சேரு தனக்கு ஓமை இதுல எனக்கு தெரிஞ்சு மொத்தமே படிச்சதா நல்லது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இத கண்டிப்பா படிங்க ஒழுக்கம் விழுப்பம் பரிந்தோம்பி
ஒழுக்கத்தின் எய்தும் நஞ்சிக்கு வித்தாகும் உலகத்தோடு ஒட்டார் இல்லையா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து புறநானூறு குறிப்பறைகள் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 12 இருக்கு பாருங்க பேஜ் நம்பர் 12 ரவிஷ்கா வந்து தமிழ் லிஸ்ட் ஃபுல்லாவே நான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி படிங்க ஆசாரக்கோவை குறிப்பறைகள் பேஜ் நம்பர் 22 பேஜ் நம்பர் 22 ஆசாரக்கோவை குறிப்பறைகள் அடுத்தது பேஜ் நம்பர் 24ல உணவு கொடுத்துண்ணும் முறை பேஜ் நம்பர் 24ல இருக்கு பாருங்க அடுத்து பாரதியார் பேஜ் நம்பர் 27 பெருமாள் திருமொழி பற்றி எழுதுக பேஜ் நம்பர் 32 அடுத்து திருவேங்கட சுனையின் மீனாய் பிறக்கும் விதியாவேன் பேஜ் நம்பர் 33 திரிகூட ராசப்ப கவிராய பேஜ் நம்பர் 36 அடுத்தது தேவாரம் குறிப்பறைகள் பேஜ் நம்பர் 42 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்தது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இம்பார்ட்டன்ட் பார்த்தா 49ல தேர்ட் ஒன்னு 48ல செகண்ட் ஒன்னு 55ல செகண்ட் ஒன்னு 55ல தேர்ட் ஒன்னு 67ல பேஜ் நம்பர் 67ல ஃபர்ஸ்ட் ஒன்னு பேஜ் நம்பர் 79ல ஃபர்ஸ்ட் ஒன்னு பேஜ் நம்பர் 74ல தேர்ட் ஒன்னு பேஜ் நம்பர் 51ல செகண்ட் ஒன்னு இது என்னது ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளி பிக் क्वेश्चन இருக்கு இல்லையா அதுல பராசக்தி क्वेश्चन கேக்குறாங்க பேஜ் நம்பர் 51ல செகண்ட் ஒன்னு பேஜ் நம்பர் 57ல தேர்ட் ஒன்னு பந்து பிறந்தது வந்து பேஜ் நம்பர் 62ல ஃபர்ஸ்ட் ஒன்னு அடுத்து பேஜ் நம்பர் 56 ஃபர்ஸ்ட் ஒன்னு பேஜ் நம்பர் 69ல செகண்ட் ஒன்னு மேதை வேத நாயகி பேஜ் நம்பர் 74ல ஃபர்ஸ்ட் ஒன்னு பேஜ் நம்பர் 81ல செகண்ட் ஒன் பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் பேஜ் நம்பர் 88ல ஃபோர்த் ஒன்னு தமிழ் தாயின் இந்தி பிரச்சார சபா பத்தி தமிழ் தாத்தா பேஜ் நம்பர் 89ல ஃபிஃப்த் ஒன் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டா இதுல வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் 9 क्वेश्चन ஆன்சர் வந்து இந்த ரோம் லெட்டருக்கு இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்க 3 எழுதணும் ஸோ அப்போ 9 படிக்கணும் 3 எழுதினா போதும் சரியா ரிவிஷன் கிளாஸ் இதை பொறுத்து ரிவிஷன் கிளாஸ் வேணும் ரவிஷ்காக்கு அப்படின்னா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரிவிஷன்ஸ் வீடியோஸ் அவைலபிள் இருக்கு தன்யவாத்